श्रीरंगवीर रघुपुंगव वेदमौली गुरुवीडतेन्द्र करुणा परिणाम बोधम शेषाचले सुचिरमौलित छात्रवृंदम शेषाद्रिनाथ गुरुवर्यमहं प्रपद्ये यस्य वाक्कृतिपर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घनस्वरूपं विज्ञान विज्ञान बद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। எல்லாருக்கும் அடியனுடைய பிரணாமங்கள். யதீந்திரமய தீபிகாவில் நேற்றைக்கு பிரத்யக்ஷம் ரெண்டு விதம் அப்படின்றத பார்த்தோம். நிர்விகல்பக பிரத்யக்ஷம், சவிகல்பக பிரத்யக்ஷம் அப்படின்னு பார்த்தோம். நிர்விகல்பக பிரத்யக்ஷம்னா வஸ்துவை முதலில் ஏற்படக்கூடிய ஞானம். ஒரு வஸ்துவை பார்க்கும் பொழுது முதலாக நமக்கு ஏற்படக்கூடியதான ஞானம் நிர்விகல்பக ஞானம் அப்படின்னு சொல்லப்படுறது. சவிகல்பக ஞானம் அப்படின்னால் ஒரு வஸ்துவை இரண்டாவது முறை பார்க்கும் பொழுது ஏற்படக்கூடியதான ஞானம் சவிகல்பக ஞானம் அப்படின்னு சொல்லப்படும். இதுதான் நிர்விகல்பக ஞானம். சவிகல்பக ஞானத்துடைய சாமான்யமான ஒரு அறிவு, முதல்ல ஏற்படக்கூடியதான ஒரு அறிவு. இதில் பல சந்தேகங்கள் நேற்றுக்கு கேள்விகளாக கேட்கப்பட்டன. இப்போ ஒரு சில பேர் நிர்விகல்பக ஞானம் சவிகல்பக ஞானத்துக்கும் பிரத்யபிக்ஞா அப்படின்றதுக்கும் ஒரு வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கணும். நேற்றைக்கு பார்த்த ஒரு வஸ்து, அதே வஸ்துவை இன்று நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது அது பிரத்யபிக்ஞா. அதாவது நேற்றைக்கு ஒரு குழந்தை, அந்த குழந்தைய அம்மா அழைச்சிட்டு போகிறா, அந்த குழந்தைய அழைச்சிட்டு போகிற அம்மாவை நான் பார்த்தேன், அம்மா பையன் நேற்றுக்கு போனால் பார்த்தேன். அதே அம்மா பையன் இன்னைக்கு போகிறா, நேற்றுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு போட்டுன்னு போனால் இன்னைக்கு ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு போகிறா. இப்போ நேற்றுக்கு பார்த்த ஞானம் இன்னைக்கு பார்த்த ஞானம் ரூபம் மாறி இருக்கு. குழந்தை அதே தான் அப்படின்னாலும் கூட ரூபம் மாறி இருக்கு. ரூபம் மாறி இருக்கு என்கின்ற ஒரு காரணத்தினால இப்போ அதே குழந்தையா அல்லது வேற குழந்தை அப்படின்ற ஒரு அறிவு ஏற்படுமா அப்படின்னு கேட்டால், இப்போ இது நிர்விகல்பக ஞானமா சவிகல்பக ஞானமா இந்த சமயத்தில் ஏற்படக்கூடியது? ஏன்னா ரூபம் மாறி இருக்கு, இப்போ தனிப்பட்டதான ஒரு தன்மை மாறி இருக்கு, இப்படின்ற அர்த்தத்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது அது பிரத்யபிக்ஞா அப்படின்னு சொல்லப்படுறது. நேற்றைக்கு பார்த்த ஒரு உருவத்தை இன்று நான் பார்க்கின்றேன் அப்படின்னு சொல்லும்பொழுது அது பிரத்யபிக்ஞா. அங்கே முதல் ஏற்பட்ட ஞானமானது இல்லை. அந்த இடத்துல ஏற்கனவே பார்த்த உருவத்தினுடைய அனுபவமானது மறுநாளும் ஏற்படுகின்றது அப்படின்னு சொல்லும்பொழுது அது பிரத்யபிக்ஞா. இப்போ நிர்விகல்பக ஞானம் சவிகல்பக ஞானம் அப்படின்னு சொல்லும் பொழுது நேற்றுக்கு ஒருத்தர் கேள்வி கேட்டான். இப்போ நேற்றுக்கு நான் கருப்பு கலரில் ஒரு பசுவை பார்க்கிறேன் முதல் இரண்டாவது முறை ஒரு பசுவை பார்க்கிறேன், அது வெள்ளை கலரில் இருக்கு. முதல் முறை ஒரு பசுவை பார்த்தேன், அது கருப்பு கலரில் இருந்தது. இரண்டாவது முறை ஒரு பசுவை பார்க்கிறேன், அது வெள்ளை கலரில் இருக்கு. அந்த அப்போ எப்படி சவிகல்பக ஞானம் ஏற்படும்? அந்த இடத்துல ரூபஸ்ய பின்னத்வாத், ரூபமானது மாறி இருக்கிறபடினால எப்படி சவிகல்பக ஞானமானது ஏற்படும்னு
ஒருத்தர் கேள்வி கேட்டார். எனக்கு பேர் தெரியல, எனக்கு இந்த குரூப்பில் நிறைய பேர் தெரியாது. எனக்கு சுஜாதா பேர் தெரியும், ஏன்னா எனக்கு வாரம் ஃபுல்லாக என்னோட சேர்ந்து ட்ராவல் பண்ணுறபடினால என்னோடய மற்ற கிளாஸ் இல்லாமல் அவள் இருக்கா. கிட்டத்தட்ட நான் ஒரு 17-18 கிளாஸ் எடுக்கிறேன். அந்த 17-18 கிளாஸ்லேயும் அவள் என் கூடயே ட்ராவல் பண்ணுறாள். அதனால் அவளை மட்டும் எனக்கு நல்லா தெரியும். நிர்விகல்ப அது முதல்ல பார்த்த பசு கருப்பு கலர், ரெண்டாவது பார்த்த பசு வெள்ளை கலர் அப்படின்னும் பொழுது அங்கே எந்த ஞானம் ஏற்படுகிறது அப்படின்னா, இப்போது பசு ஒரு ரூபத்தை உடையது அப்படின்னு ஏற்படுறது. நேற்று கேட்ட கேள்வி நல்ல கேள்வி. பசு என்பது ஒரு ரூபத்தை உடையது. எந்த ரூபத்தை உடையது? கருப்பு கலரில் இருக்கக்கூடிய பசு. ரெண்டாவது முறை அந்த வஸ்து, அதே வஸ்துவை நான் வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய பசுவை பார்க்கும் பொழுது நமக்கு என்ன தெரியும்? இப்போ இந்த கலர்லேயும் பசு இருக்கும் அப்படின்றத நம்ம ரெண்டாவது முறை பார்க்கும்போது உணர்றோம். ஏன்னா சதுஷ்பாத்துவம் இருக்குது, சிருங்கித்துவம் இருக்குது, சாஸ்நாதிமத்துவம் இருக்குது. எல்லாம் நாம் முதல் பார்க்கும்போது இருக்கக்கூடிய வஸ்துக்களில் இருக்கக்கூடிய தன்மைகள் எல்லாமே இரண்டாவது முறை பார்க்கும் பொழுது அனுவர்த்திக்கிறது. அப்போ அனுவர்த்திக்கும் பொழுது இந்த ஒரு ரூபம் மட்டும் மாறி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம்? நமக்கு எப்படி ஞானம் வரும்னா, இப்படியும் இருக்கும், இப்படியும் இருக்கும் அப்படின்னு தோணும். இந்த மாதிரியும் இந்த வர்ணத்திலையும் பசுவானது இருக்கும் அப்படின்னு தோன்றும். இப்போ இது பெரிய பெரிய விசாரங்கள். இப்போ இங்கே யதீந்திர மத தீபிகால நிர்விகல்பக பிரத்யக்ஷம், சவிகல்ப பிரத்யக்ஷம் அப்படின்றதுடைய லட்சணம் தான் சாதித்திருக்கிறார் ஸ்ரீனிவாசாச்சாரியார். நேற்றுக்கு அஸ்மத் ஆச்சாரியன் என் இடத்துல இந்த சந்தேகத்தை கேட்கும்போது சொன்னது என்ன அப்படின்னா, இந்த கிரந்தத்தில் இவ்வளவுதான் விஷயங்களை பார்க்க முடியும். சுவாமி தேசிகன் நியாய பரிசுத்தியில் வரும்பொழுது இதை ரொம்ப டீட்டெயிலாக விசாரம் பண்ணி இந்த விஷயத்தை எல்லாத்தையும் அலசி ஆராய்ந்து தெரிவிக்கின்றார். இப்போ நிர்விகல்பகம் நாம குணசம்ஸ்தானாதி விசிஷ்ட பிரதம பைண்ட கிரகணம். வஸ்துவை பார்க்கும் பொழுது எந்த மாதிரி கிரகிக்கிறோம்னா நமக்கு எப்படிப்பட்டதான ஒரு ஞானம் ஏற்படுகின்றது அப்படின்னு சொல்லப்படும். அதே வஸ்துவை இரண்டாவது முறை பார்க்கும் பொழுது எப்படிப்பட்டதான ஒரு ஞானம் ஏற்படுகின்றது. அது வரைக்கும் இந்த பங்கியினுடைய அர்த்தம். அதனால தான் பின்னாடி சுவாமி தேசிகனுடைய பங்கி அப்படியே அவர் சாதித்திருக்கிறார். அபிஷிஷ்ட கிராகினா ஞானசிய அனுபலம்பாது அனுபவத்தேஷ்ட அப்படின்னு சொல்லிட்டார். அது அதே பங்கி, அங்க இருக்கக்கூடிய அப்படியே பங்கி. அபிஷிஷ்ட கிராகினா ஞானசிய அனுபலம்பாத். ஒரு வஸ்துவை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே இந்த நிர்விகல்பக பிரத்யக்ஷம், சவிகல்பக பிரத்யக்ஷம் இதெல்லாம் ஏற்படும். வஸ்துவையே ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னால் எதுவுமே ஏற்படாது. நிர்விகல்பக பிரத்யக்ஷமும் ஏற்படாது, சவிகல்பக பிரத்யக்ஷமும் ஏற்படாது. ஞானம் ஏற்படுவதற்கு பிரசக்தி என்பதே கிடையாது அப்படின்னு இதுவரைக்கும் நேற்றுக்கு நம்ம பார்த்தோம். அடுத்தது பிரத்யக்ஷத்தினுடைய கிரகண பிரகாரத்தை தெரிவிக்கிறார். பிரத்யக்ஷத்தினுடைய கிரகண பிரகாரம் ஆத்மா மனசா சயுஜ்யதே மன இந்திரியேன இந்திரியம் அர்த்தேன. சயுஜ்யதேன்றது எல்லா இடத்துலையும் வரணும். ஆத்மா மனசா சயுஜ்யதே, மனஹா இந்திரியேன சயுஜ்யதே, இந்திரியம் அர்த்தேன சயுஜ்யதே. இப்படி சயுஜ்யதே அப்படின்றது எல்லா இடத்துலையும் வரணும். இப்போ ஆத்மா மனசா சயுஜ்யதே, பிரத்யக்ஷம் எப்படி நம்ம ஒரு பிரத்யக்ஷ பிரமாணத்தினால வஸ்துவை எப்படி நாம் கிரகிக்கிறோம், எப்படி நம்முடைய ஆத்மா மனதோடு சேருகிறது. ஆத்மா மனசா சயுஜ்யதே. ஆத்மா என்பது
மனதோடு சேருகிறது. மனஹ இந்திரியேன சயுஜ்யதே, இந்திரியத்தோடு சேருகிறது. இப்போ மனசு இந்திரியத்தோடு சேர்றது. இந்திரியம் அர்த்தேன சயுஜ்யதே, இந்திரியம் என்பது அர்த்தம்னா பொருள், வஸ்து, வஸ்துவோடு சேருகிறது. இப்போ ஆத்மா மனசா சயுஜ்யதே மன இந்திரியேன இந்திரியம் அர்த்தேன ததா பிரத்யக்ஷம் அப்படின்னு பங்கி. இது தர்க்கசங்கிரக பங்கி. ஆத்மா மனசா சயுஜ்யதே மன இந்திரியேன இந்திரியம் அர்த்தேன ததா பிரத்யக்ஷம். இப்போ ஆத்மாவானது மனதோடு சேருகிறது, மனதானது இந்திரியத்தோடு சேருகிறது, இந்திரியமானது அர்த்தத்தோடு சேருகிறது. அதன் மூலமாக பிரத்யக்ஷ பிரமாணமானது சித்திக்கின்றது. நல்லா பார்த்துக்கணும். ஒரு வஸ்துவை நான் பார்க்கணும், நான் பார்க்கிறேன் ஒரு வஸ்துவை, என் கண் முன்னாடி ஒரு வஸ்து இருக்கு, அதை பாருன்னு ஆத்மா மனசு கட்டளை இடுறது. உடனே மனசு இந்திரியத்துக்கு கட்டளை இடுறது. இந்திரியம் வஸ்துக்களை வெளிப்படுத்துறது. வஸ்துக்களை வெளிப்படுத்தக்கூடிய தன்மையானது இந்திரியங்களுக்கு தான் உண்டு. இப்போ சக்ஷுரிந்திரியம், சக்ஷுரிந்திரியம் நான் பார்க்கிற ஒரு வஸ்துவை வெளிப்படுத்துறது. இந்திரியானாம் பிராப்ய பிரகாசகாரித்வ நியமாத். பிராப்ய பிரகாசகாரித்வ நியமாத்னா பிராப்ய வஸ்தூனாம் பிரகாசகாரித்வ நியமாத் அப்படின்னு அர்த்தம். பிராப்ய வஸ்தூனாம் பிரகாசகாரித்வ நியமாத். பிராப்ய வஸ்தூனாம், பிராப்ய வஸ்து எது? என் கண்ணுக்கு தெரியக்கூடியதான வஸ்து பிராப்ய வஸ்து. வஸ்துவை நான் பார்க்கிறேன், பார்த்தா என் கண்ணுக்கு தெரியுது எதிர ஒரு வஸ்து. என் கண்ணுக்கு எதிர தெரியக்கூடிய வஸ்து பிராப்ய வஸ்து. பிராப்யம்னா அடையும் பொருள், என்னால் பார்க்கப்படக்கூடியதான பொருள் அப்படின்னு அர்த்தம். அதை பிரகாசப்படுத்தக்கூடியது எது அப்படின்னா இந்திரியங்கள். பிராப்ய வஸ்து, பிராப்ய வஸ்தூனாம் பிரகாசகாரித்வ நியமாத் அப்படின்னு சொல்லணும். நான் கண்ணால் பார்க்கக்கூடிய ஒரு பொருளை எனக்கு வெளிப்படுத்தி காட்டுவது இந்திரியம். அதனால இந்திரியம் அர்த்தேன சயுஜ்யதே. ஆனால் தான் நம்ம மனசால நினைக்கிறதெல்லாம் வெளியில் தெரியல, பொருளாக இல்லை, மனசை மட்டும் நினச்சிட்டு இருக்கணும். அப்போ பிராப்ய வஸ்துனாம் பிரகாசகாரித்வ நியமாத் அப்படின்னு சொன்னோம் இந்திரியங்கள். இப்போ இந்த பங்கிக்கு ஆத்மா மனசா சயுஜ்யதே மன இந்திரியேன இந்திரியம் அர்த்தேன ததா பிரத்யக்ஷம் இந்திரியானாம் பிராப்ய வஸ்துனாம் பிரகாசகாரித்வ நியமாத் அப்படின்னு சொன்னாரோ இல்லையோ, அதுக்கான அர்த்தத்தை அவரே சொல்றார். எப்படின்னா அத்தஹ கடாதிரூப அர்த்தஸ்ய சக்ஷுராதிரூப இந்திரியஸ்ய ச சன்னிகர்ஷே சதி அயங்கடஹ இதி சாக்ஷுஷ ஞானம் ஜாயதே. எப்படி? அத்தஹ ஆகையினாலே கடாதிரூப அர்த்தஸ்ய, கடம் முதலான அர்த்தஸ்ய பொருளுக்கு சக்ஷுரூப இந்திரியஸ்ய ச, சக்ஷுஸ் அப்படின்னு கண்ணு, கண்கள் போன்ற இந்திரியத்துக்கும் சன்னிகர்ஷே சதி ஒரு சேர்க்கையானது ஏற்பட்டால் அயங்கடஹா இது பானை என்கின்றதான சாக்ஷுஷ ஞானம் ஜாயதே கண்ணால் பார்த்து அறிந்து கொள்ளுதல் என்கின்றதான சாக்ஷுஷ பிரத்யக்ஷ ஞானமானது ஏற்படுகிறது. இப்போ ஏன் சன்னிகர்ஷே சத்தின்னு ஒரு பதம் போட்டிருக்காரு இந்த இடத்துல? கடாதி ரூபார்த்தஸ்ய சக்ஷுராதி ரூப இந்திரியஸ்ய ச, சக்ஷுஸ்து சொல்லக்கூடியதான இந்திரியத்துக்கும் ஒரு சன்னிகர்ஷம் இருக்கணும்.
என் கண்ணுக்கு எதிரில் இருந்தால்தான் நான் வந்து வஸ்துவை பார்க்க முடியும். அந்த பொருளுக்கும் என் கண்ணுக்கும் ஒரு சேர்க்கை இருக்கணும். நான் இங்கே இருக்கேன், பக்கத்து ரூமில் ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அதுக்கு சேர்க்கை வராது. சேர்க்கை என்பது சித்திக்காது. ஏன்னா சந்திகரிசம் இல்லை. எனக்கு அருகில் இருந்தால் மட்டும்தான் அந்த சாக்ஷுஷ ஞானமானது ஏற்படும். அதாவது சக்ஷுரிந்திரியஜன்ய பிரத்யக்ஷ ஞானம், கண்ணால் பார்த்து அறிந்து கொள்ளக்கூடியதான ஒரு பிரத்யக்ஷ ஞானமானது எப்போ ஏற்படும் அப்படின்னால் எனக்கு எதிரில் இருந்தால் தான் ஏற்படும். அது எங்கேயோ நான் எங்கேயோ இருந்தேன்னா ஏற்படாது. அது எங்கேயோ இருக்குது, நான் எங்கேயோ இருக்கேன் அப்படின்னா அது ஏற்படாது. அது சாக்ஷுஷ ஞானம் ஏற்படாது. கட்டாதி ரூபார்த்தசிய, மறுபடியும் சொல்கிறேன், அர்த்தம்னா இந்திரியம்னு அர்த்தம், அர்த்தம்னா பொருள்னு அர்த்தம். வஸ்து கட்டாதி ரூபார்த்தசிய சக்ஷுராதி இந்திரியஸ்ய ச, சக்ஷுராதி இந்திரியம் இந்திரியஸ்ய ச சன்னிகர்ஷே சதி அயம் கடஹ இதி சாக்ஷுஷ ஞானம் ஜாயதே. ஏவமேவ ஸ்பார்ஷன பிரத்யக்ஷாதயோபி. இப்போ வந்து இது சாக்ஷுஷ ஞானம். சாக்ஷுஷ ஞானம்னா கண்ணால் பார்த்து அறிந்து கொள்ளுதல் அப்படின்னு சொல்லப்படுறது. இப்போ ஒரு கண் தெரியாதவர் இருக்கார், அவர் ஒரு வஸ்துவை எப்படி நேரடியாக அறிந்து கொள்கிறார் அப்படின்னா ஸ்பார்ஷன பிரத்யக்ஷம், தடவி பார்த்து தெரிந்து கொள்கிறார். அவருக்கு எப்படி இப்படியே தான் கடத்தை அவர் எப்படி தெரிந்து கொள்கிறார் அப்படின்னா இது கடம் அப்படின்ற ஞானம் அவருக்கு எப்படி வருது அப்படின்னால் ஆத்மா மனசா சயுஜ்யதே மன இந்திரியேன இந்திரியம் அர்த்தேனன்னு சொல்லும்பொழுது, மற்றவர்களுக்கு சொல்லும்பொழுது மனஹா சக்ஷுரிந்திரியேன சயுஜ்யதே, சக்ஷுரிந்திரியம் அர்த்தேன சயுஜ்யதே. இப்போ இது மற்றவர்களுக்கு சொல்லும்பொழுது, இதே ஒரு கண் தெரியாதவர் ஒருத்தர் இருக்கார், அவருக்கு எப்படி சொல்கிறோம்? ஆத்மா மனசா சயுஜ்யதே, மனம் மனஹா துவகிந்திரியேன சயுஜ்யதே. துவக் இந்திரியம் அப்படின்னா தொடு உணர்ச்சி. என்னென்ன இந்திரியங்கள் இருக்குன்றதெல்லாம் நம்ம 4வது அவதாரத்தில் பார்ப்போம், பிரகிருதி அவதாரத்தில். இங்கே சாதாரணமாக சொல்கிறார் மனஹா துவகிந்திரியேன சயுஜ்யதே. இப்போ ஆத்மா மனசா சயுஜ்யதே, மன துவகிந்திரியேன சயுஜ்யதே, துவகிந்திரியம் அர்த்தேன சயுஜ்யதே அப்படின்னு அவருக்கு சொல்லணும். அப்போ துவகிந்திரியம் அர்த்தேன சயுஜ்யதே அப்படின்னா இப்படியே சொல்லுங்களேன். கடாதி ரூபார்த்தசிய சக்ஷுரூப இந்திரியசன்னு சொல்லும்போது துவக்ரூப இந்திரியசிய, துவக்கு தொடு உணர்ச்சி, துவக்ரூப இந்திரியஸ்ய சன்னிகர்ஷே சதி அயம் கடஹ இதி ஸ்பார்ஷன ஞானம் ஜாயதே. தொடு உணர்ச்சியின் மூலமாக ஏற்படக்கூடியதான பிரத்யக்ஷ ஞானமானது ஏற்படுகின்றது. ஏவமேவ ஸ்பார்ஷன பிரத்யக்ஷாதயோபி, இது போல ஸ்பார்ஷன பிரத்யக்ஷம் என்பதும் சித்திக்கிறது அப்படின்னு இங்க ஸ்பஷ்டமாக சொல்லிட்டாங்க. இதுவரைக்கும் பிரத்யக்ஷத்தினுடைய கிரகண பிரகாரத்தை தெரிவித்தார். அடுத்தபடியா அடுத்த விஷயத்துக்கு போறார். இப்போ வஸ்துக்களை கிரகிக்கிற மூல்யம் அங்க சம்பந்தம் அப்படின்னு சொல்லப்படுறது. சில சம்பந்தங்கள் இப்போ திரவிய கிரகணே संयोगः संबंधः, द्रव्यगत रूपादि ग्रहणे समवाय अनंगीकारात् संयुक्त आश्रयणम संबंधः. இது மிகப்பெரிய விசாரம், நம்ம ஸ்பஷ்டமாக புரிஞ்சுக்கணும். திரவியங்களை கிரகிக்கும் பொழுது சயோக சம்பந்தம். திரவியம்னா வஸ்துக்கள், द्रव्यम द्विविधम जडम अजडम चेतीनो இல்லையா? திரவியங்களை கிரகிக்கும் பொழுது இப்போ என் கையில் ஒரு புஸ்தகம் இருக்கு, அந்த புஸ்தகத்துக்கும் என் கைக்கும் என்ன சம்பந்தம்
அப்படின்னு கேட்டால் சம்யோகம் சம்பந்தம். சம்யோகம்னா சேர்க்கை, சம்யோகம் சம்பந்தம். ஸ்பஷ்டம். இப்போ திரவிய எங்கே விசாரம் வருது அப்படின்னா எல்லாருமே அப்படிதான் ஒத்துக்கிறோம். திரவிய கிரகணே சம்யோகா சம்பந்தா, அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. திரவிய கிரகணே சம்யோகா சம்பந்தா. ஒரே ஒரு நிமிஷம் இருந்தோ. இப்போ இங்கே பாருங்க, இது ஒரு திரவியம், இது என்னோட கை, இதுவும் ஒரு திரவியம். திரவிய கிரகணே சம்யோகா சம்பந்தா. திரவியத்தை கிரகிக்கும் பொழுது சம்யோகமானது சம்பந்தமாக சொல்லப்படுகிறது. இது ஒரு திரவியம், இது ஒரு திரவியம். திரவியங்களுக்கு மத்தியில் ஒரு சம்பந்தம் இருக்கே, அது என்னன்னா சேர்க்கை சம்பந்தம், சம்யோகம், சேர்க்கை சம்பந்தம். இப்போ இந்த சேர்க்கை இருக்கே, இது ரெண்டும் சேர்ந்து இருந்தால் தான் இருக்கும். இப்போ இல்லை, இப்போ இருக்கு. இது ரெண்டும் தனித்தனியாக பிரிஞ்சுச்சுன்னா இல்லை, இப்போ இருக்கும்பொழுது இப்படி இருக்கு. இப்போ திரவிய கிரகணே சம்யோகா சம்பந்தா. திரவியகத ரூபாதி கிரகணே அப்படின்னு சொன்னோம். திரவியகத ரூபாதி கிரகணே சமவாய அனங்கீகாராத் சயுக்த ஆசிரயணம் சம்பந்தா அப்படின்னு சொன்னோம். இப்போ இது ஒரு திரவியம், நல்லா போடுங்க. இது ஒரு திரவியம். இங்கே கருப்பு கலர் இருக்கு, அது ரூபம். இதுக்கு முன்னாடி இது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம். நையாயிகர்கள் சமவாயம் அப்படின்னு ஒரு சம்பந்தத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். சமவாயம் அப்படின்னா விட்டு பிரியாது இருத்தல், அப்ரதக் பாவ சம்பந்தம். விட்டு பிரியாது இருத்தல் அவினாபாவ சம்பந்தம். இதை விட்டு அதுவோ, அதை விட்டு இதுவோ இருக்காது. அதுதான் உங்களுக்கு சமவாய சம்பந்தம் அப்படின்னு சொல்லப்படும். எங்கெங்கெல்லாம் சமவாய சம்பந்தம் இருக்கு அப்படின்னு கேட்டால் குணகுணினோஹோ கிரியா கிரியாவத்தோஹோ ஜாதி வியக்தியோஹோ அவயவ அவயவினோஹோ நித்திய திரவிய விசேஷயோச்ச யஹ சம்பந்தः சஹ சமவாயः அப்படின்னு சொல்லப்படும். நல்லா புரிஞ்சுக்கணும். குணகுணினோஹோ, குணினா திரவியம், குணம்னா உங்களுக்கு தெரியும். இப்போ ரூபம் தான் குணம், கலர், வர்ணம், இது மாதிரி 24 இருக்கு. அதில் ஒன்று ரூபம். இப்போ இது பொருள் இருக்கு, இது இருக்கு, இது வந்து ஒரு டேப்லெட். இப்போ இதில் கருப்பு கலர் இருக்கு, குணகுணினோகம், அதாவது திரவியம். இந்த டேப்லெட்டில் இருக்கக்கூடியதான ஒரு கலர் கருப்பு கலர். திரவியம் டேப்லெட். டேப்லெட்டில் இருக்கக்கூடியதான கலர் ரூபம் கருப்பு கலர். இப்போ டேப்லெட்டுக்கும் அந்த கருப்பு கலருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டால் சமவாய சம்பந்தம். சமவாய சம்பந்தம். இப்போ அந்த சம்பந்தம் ஒன்றோடு ஒன்று எப்பொழுதுமே சேர்ந்து இருக்கக்கூடியதான சம்பந்தம். சரியா? இதே மாதிரி இது குணகுணினோகோ சம்பந்தம். கிரியா கிரியாவத்தோகோ, நான் செய்யக்கூடிய செயலுக்கும் அந்த செயலை உடையதாக இருக்கக்கூடிய எனக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா சமவாய சம்பந்தம். ஜாதி வியக்தியோகோ, வியக்திஹீனா கடா தர்மா தர்மின்னு பார்த்தோமோ இல்லையோ, அதுதான் அவ ஜாதி வியக்தின்னு சொல்றான். கடா அப்படின்றது வியக்திஹி, கடத்துவம் அப்படின்றது ஜாதி. கடா அப்படின்றது வியக்தி, கடத்துவம் அப்படின்றது ஜாதிஹி. அப்போ கடத்துவம் கடா இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடியதான சம்பந்தம் சமவாய சம்பந்தம்.
அவயவ அவயவினோகோ. இப்போ இதெல்லாம் அவயவங்கள். தலை, கண்ணு, காது, மூக்கு, வாய், கைகள், அப்புறம் கால்கள், இதெல்லாம் அவயவங்கள். இந்த அவயவங்களை உடைய அவயவி யாருன்னா இந்த சரீரம். அப்போ அவயவினோகோ, இந்த ஆத்மா, சரீரம் உள்ள ஆத்மா. இந்த அவயவினோகோ என்ன சம்பந்தம் கேட்டால் சமவாய சம்பந்தம். இது மாதிரி நையாயிகர்கள் இந்த மாதிரியான இடங்கள்லாம் சமவாய சம்பந்தம் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். சமவாய சம்பந்தம் அப்படின்றது அவ என்ன சொல்லிட்டா, நித்தியமான சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டா. நித்தியமான சம்பந்தம்னா எப்பொழுதுமே விட்டு பிரியாமல் இருக்கக்கூடியதான சம்பந்தம், அங்கேயே இருக்கும். நாம ஒரு கேள்வி கேட்குறோம், இப்போ திரவிய குணயோகோ சமவாய சம்பந்தம்னா அங்கே இருக்கக்கூடியதான சமவாய சம்பந்தம் எந்த சம்பந்தத்தினால இருக்கு? நித்தியமோல்லியோ, நித்தியமாக அங்கே இருக்கு. இப்போ அவயவினோக சமவாய சம்பந்தா. அப்போ அவயவம் என்பது போச்சு. ஒருத்தர் இருக்கார், அவருக்கு அவயவினோக சமவாய சம்பந்தா. அவயவம் நஷ்டமாயிடுச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய சம்பந்தம் என்ன பண்ணும்? நீங்கள் நித்தியம்னு சொல்லியிருக்கேளே, சமவாயஸ்து ஏகா ஒன்றுன்னு சொல்லியிருக்கிறே, சமவாயஸ்து ஏகா சச்ச நித்யா அப்படின்னு அவள் அபிப்பிராயம். சமவாயத்தை ஒன்றுன்னு சொல்லியிருக்கேள், அதே மாதிரி நித்தியம்னு சொல்றேள், எப்படி பொருந்தும்? வியாசருடைய பிரம்மசூத்திரம் சமவாய அபியுபகமாஸ்து சாமியாத் அனவஸ்திதே அப்படின்னு. சமவாய அபியுபகமாச்ச சாமியாத் அனவஸ்திதே. சமவாயத்தை ஒத்துண்டால் அனவஸ்தா தோஷமானது வரும். அனவஸ்தான்றது இன்ஃபினிட்டிவ். இப்போ அங்கே இருக்க சம்பந்தம் எந்த சம்பந்தத்தினால் இருக்குது? சமவாய சம்பந்தம். அங்கே இருக்க சம்பந்தம் எந்த சம்பந்தத்தினால இருக்குது? சமவாய சம்பந்தம். அங்கே இருக்கக்கூடிய சம்பந்தம் எந்த சம்பந்தத்தினால இருக்குது அப்படின்னு இப்படி கேட்டுட்டே போனால் அப்போ என்ன ஆகும்? உங்களுக்கு நேரடியாக அனவஸ்தா தோஷமானது ஏற்படும். சரி, அப்போ என்ன பண்ணுறது? அந்த இடத்துல வேற என்ன சம்பந்தத்தை நீங்கள் ஒத்துக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், திரவிய கிரகணே சயோகா சம்பந்தா. இப்போ ஒரு கேள்வி கேட்கலாம், அப்போ இதே அனவஸ்தா தோஷம் சயோக சம்பந்தத்தில் வராதா அப்படின்னு கேட்டால், நான் அது நித்தியம் இல்லை, அது ஏகா இல்லை. ஏன் அப்படின்னா, சேர்ந்திருந்தால் சம்பந்தம், சேரலைன்னா சம்பந்தமே இல்லை. சேர்ந்திருந்தால் மட்டும் சம்பந்தம், சேர்ந்திருக்கு சம்பந்தம், சேரல சம்பந்தம் இல்லை. அப்போ திரவிய கிரகணே சமவாய சயோகா சம்பந்தா திரவியகத ரூபாதி கிரகணே சமவாய அனங்கீகாராத் சமவாயத்தை ஏற்றுக்கொள்ளாதபடியினால சயுக்த ஆசிரயண சம்பந்தா. சயுக்த ஆசிரயணம். இப்போ இந்த குணமானது, குணம்னா ரூபம், இந்த ரூபமானது இந்த திரவியத்தை ஆசிரியித்து இருக்கிறது இல்லையா? திரவியம் ரூபத்தை ஆசிரியிச்சு இல்லை, திரவியம் இருக்கு, இந்த குணம் இந்த திரவியத்தை ஆசிரியித்து இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். கருப்பு கலர் டேப்லெட்டை ஆசிரியிச்சிருக்கு, டேப்லெட் கருப்பு கலர் ஆசிரியிச்சு இல்லை, டேப்லெட் பல வர்ணங்கள்ல இருக்கும் இல்லையா? இந்த கருப்பு கலர் டேப்லெட்டை ஆசிரியித்து இருக்கிறது. அப்ப சயுக்த சேர்க்கை இருக்கு. சேர்க்கை இருக்கும்போது எதுக்கு? கருப்பு கலருக்கும் அந்த டேப்லெட்டுக்கும் சேர்க்கை என்பது இருக்கு. சேர்க்கை என்பது இருக்கும் பொழுது உங்களுக்கு சம்பந்தம் இருக்கு. இதே மாதிரிதான் மற்ற இடங்கள்லையும். நாங்கள் நித்தியம்னு சொல்லலை, நாங்கள் ஏககான்னு சொல்ல. எங்கெல்லாம் சயுக்தம் இருக்கோ, சேர்ந்து இருக்கிறதோ, யாவத் பரியந்தம் சேர்ந்து இருக்கும், தாவத் பரியந்தம் சம்பந்தம்.
எவ்வளவு நாட்கள் சேர்ந்து இருக்குமோ அவ்வளவு நாட்கள் சம்பந்தம். விட்டு பிரிக்க முடியாத ஒரு சம்பந்தம் சயுக்த ஆசிரியனம். விட்டு பிரிக்க முடியாத ஒரு சம்பந்தம். நான் இப்போ ஒரு டிஷர்ட் போட்டிருக்கேன். இந்த டிஷர்ட்டில் எல்லோ கலர் இருக்குது. இப்போ இந்த எல்லோ கலர் என்பது இந்த டிஷர்ட்டை ஆசிரியிச்சு இருக்கு. யாவத் பர்யந்தம் இதை ஆசிரியிச்சிருக்கோ தாவத் பர்யந்தம் சயுக்த ஆசிரியனம். அப்போ சயுக்த ஆசிரியன சம்பந்தா அப்படின்னு சமவாய ஸ்தானத்தில் இப்படி ஒன்றை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு இந்த இடத்துல சொல்கிறார். இதோட இந்த கிளாஸ் இருக்கட்டும். நாளைக்கு நாம் பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. தாசன்.